Here's a number. Not bad. Now you. Meanwhile, in ancient India 800 CE, ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ஸ்குவாட். இந்த சேனலில் சுவாரஸ்யமான மற்றும் மிஸ்டீரியஸ் நிறைந்த நிறைய வீடியோஸ் வெளியிடப்படும். அந்த மாதிரி நாம் இப்போ பார்க்க போகிறது 400 இயர்ஸ் பழமையான ஒரு மிஸ்டீரியஸான ரோமில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான். ஒரு சர்ச்சோட பாஸ்டர், ஆனால் அந்த சர்ச்சை அவரை கைவிட காரணமாக இருந்த நிகழ். யார் அவர் பேர் என்ன அப்படின்னா ஜியார்டானோ ப்ரூனோ. ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் அவரோட பேர் என்ன அப்படின்னா பிலிப்போ அப்படின்னு மாற்றப்பட்டது. 1572 கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் கடவுள் பற்றின ரிசர்ச்சை முன்னெடுக்காரு. அதில் அவர் வெறுப்பாகி கடவுள் இல்லைன்னு மறுப்பு வெளியிடுறாரு, சில ஆர்டிகிள்ஸை சேர்த்து. அதே போல் சூரியன் தான் மையத்தில் இருக்குன்னா அதை சுற்றி தான் பூமி இயங்குது அப்படிங்கிறதையும், பூமி மட்டும்தான் இந்த உலகம், அதை சுற்றி தான் சூரியன், கோள்கள், ஜீவராசிகள் இருப்பதாகவும் நினைக்கையில், அப்படி இல்லை அப்படின்னு இன்ஃபினிட்டி ஆஃப் யூனிவர்சல் பற்றியும், பூமியை போல பல உலகம் கேலக்சிகள் இருப்பதாகவும் அங்கேயும் ஜீவராசிகள் வசிப்பதாகவும் தன்னுடைய கருத்து மற்றும் கடவுள் மறுப்பு சம்பந்தமான ஆராய்ச்சி சம்பந்தமான நிறைய கட்டுரைகளை அவர் வெளியிடுறாரு. அதுக்கு அப்புறம் அவர் எழுதிய அறிவியல் சம்பந்தமான கட்டுரைகள் மக்களிடம் அதிக அளவில் விமர்சனம் மற்றும் கேலிக்குள்ளாக்கப்படுகிறது. கடவுள் மறுப்பு சம்பந்தமான கருத்துக்களால் மக்கள் அவருக்கு எதிரான வெறுப்பு மனநிலைக்கு திரும்புதாங்க. அந்த நேரத்தில் தான் கேத்தலிக் சர்ச் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வழக்குகள் தொடரப்படுகிறது. வழக்கில் தண்டனையும் கிடைக்கிறது, 8 ஆண்டுகள் சித்திரவதையோட. அவர் அப்படியும் தன்னோட கொள்கையில் பிடிவாதமாக இருக்க சிறை பெற்றும் திருந்தாததால் இறுதியில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. தன்னோட கொள்கைக்கு மறுப்பு வெளியிடவும் அவரை காப்பாற்றவும் கேத்தலிக் சர்ச் சார்பாக அவரை நாட அவர் அப்பவும் மறுக்க இறுதியில் கைவிடப்பட்டு இத்தாலி ரோம் நகர வீதியில் ப்ரூனோவை நிர்வாணப்படுத்தி எரிக்கப்படுகிறார். அதன் பிறகு எதிர்காலத்தில் அவருடைய நிறைய கட்டுரைகள் பல அறிஞர்கள் மற்றும் சயின்டிஸ்டுகளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் 1500களில் அவருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தான் கொண்ட கொள்கைக்காக உயிரையும் பணயமாக வைத்தவர். அவர் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம வேர்ல்ட் ஸ்குவாட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது. இப்போ கீழே இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு. நம்ம ஆள் இறங்கிறத விட இப்போ கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மிஷின் இறங்கினா நமக்கு வேலை கொஞ்சம் மிச்சம். அந்த வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ரோபோ மிஷின் நல்லா வந்து ஆள் இறங்காமல் ஆமாம் பார்க்குறது நல்லா இருக்குது.
ஃபேண்டாஸ்டிக் மிஷின் அருமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. மாணவர்களாக இருந்து இவ்வளோ தூரம் யோசித்து செஞ்சுருக்கிறது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷப்பட வைக்கிது. வேலையை ரொம்ப எளிமையாக்குகிறது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. ஒரு மனுஷன் இறங்கி செய்கிறத விட 2 மடங்கு இந்த மிஷின் செய்யுது. ரியலாக பார்த்துட்டேன்.